இந்த கௌஷிகன் கடைசியில என்ன பண்ற, இந்த முறை நம்ம எந்த விதமான தடைகளையும் நாம் எதிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூரணமா உட்கார்ந்துடுறார். பெண்ணாசை இல்லை, மண்ணாசை இல்லை, புகழ் இல்லை, பணம் வேண்டாம், பெயர் வேண்டாம் சொல்லி தபஸ்லியே இருக்கும்போது அப்ப ஒரு பிராமணன் வந்து கேட்கிறான், ஒரு அந்தணன் வந்து கேட்கிறான், எனக்கு நீங்க கொடுத்த, நீங்க இவ்வளோ தபஸ் பண்றீங்களே, அந்த தபஸெல்லாம் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ன உடனே தன்னுடைய தபஸெல்லாம் எடுத்து கொடுத்துடுறார். அவர் வந்தவர் வேறு யாரும் இல்லை, இந்திரனே வந்திருக்கான். அப்ப அவர் இந்திரன் சொன்னார், நீங்க பிரம்ம ரிஷி பட்டம் உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்க பிரம்ம ரிஷி ஆயிடுவீங்க அப்படின்ன அவர் ஒத்துக்கல. நீங்க சொல்லி நான் பிரம்ம ரிஷி ஆகக்கூடாது, வசிஷ்டர் வாயால சொல்றீங்கன்னா, அவர் தானே முதல்ல சண்டைக்கு காரணமே, அவர் வாயால என்ன ரெகக்னைஸ் பண்ணணும். ஐ ஆம் ஹியர் பை ஐ டிக்ளேர் தட் கௌஷிகன் இஸ் பிரம்ம ரிஷி அப்படின்னும் போது உலகமே ஒத்துக்குச்சான் கௌஷிகன் பிரம்ம ரிஷின்னு. உலகமே அவரை ஒத்துக்கொண்டு நண்பனாக பாராட்டியதால், உலகம் நண்பனை பாராட்டியதால் அவனுக்கு பெயர் உலகத்து நண்பன் அப்படின்னு பேர் வந்துருது. உலகம்னா விஸ்வம், நண்பன்னா மித்ரன், விஸ்வாமித்ரன் அப்படின்னு பேர் வந்துருது. அப்படி